ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பிரதான மெய்ப்பராய் இருக்கிறீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தேவகுமாரனாய் இருக்கிறீர், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நாளிலும் இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் தாமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே வழி நடத்துகிறீர், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேலைக்காக கூட உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் சுவாமி. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுது இந்த காலை வேளையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும்படியாக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, நாம் ஒருவரை குறித்து ஒருவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் பார்த்தேன்னு சொன்ன பிரியமானவர்களே, உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே அநேகரை குறித்து சொல்லுகிறார்கள். சிலர் மற்றவர்களை புகழ்கிறார்கள். இந்த காலகட்டத்திலே கூட நாம் பார்த்திருப்போம். ஒருவர் எப்படி மிகுதியாக புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக ரீதியாக அவர்களுக்கு வருகிற அந்த நன்மைகளுக்காக அநேக காரியங்களை அவர்களை குறித்து பேசுகிறார்கள். இன்றைக்கு நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள்கள், இந்த மகான்கள், இந்த உலகத்திலே நன்மை செய்தவர்களை அநேகர் போற்றி அவர்களை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள். அவர் இப்படிப்பட்டவர், இவர் இந்த உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி அநேகர் பலரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எது முக்கியமானது என்று சொல்லி நாம் சிலதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏதாவது ஒருவரை குறித்து நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்தார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அநேகருடைய காரியங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஒரு குடும்பத்திலே ஒரு தாய், தகப்பன், பிள்ளைகள் எல்லோரும் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தகப்பனை குறித்து பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும், தாயை குறித்து பிள்ளைகளுக்கு நன்றாக தெரியும். சிறு வயது முதல் கொண்டே அந்த பிள்ளைகள் தாயின் தகப்பனை பார்த்து கொண்டு வளர்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்திலே நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? என் தகப்பன் இப்படியெல்லாம் எனக்கு செய்திருக்கிறார், என் தாய் இப்படியெல்லாம் எனக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி தன் தாயின் தகப்பனையும் குறித்து மற்றவர்களிடத்திலே சொல்லுவார்கள். ஒருவேளை திருமண நாளிலே சொல்லுவார்கள், பல வேற காரியங்களிலே சொல்லுவார்கள். எப்படியெல்லாம் என் தகப்பன் இருந்தார், எப்படியெல்லாம் இந்த உலகத்திலே அவள் வாழும்பொழுது மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தார், என் தகப்பனிடத்திலே மற்றவர்கள் வந்து உதவி கேட்கும் பொழுது அவர் எப்படி உற்சாகமாக செய்வார் என்று சொல்லி இந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் சொல்லுவார்கள். அதே போலதான் இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களை குறித்து சிலர் சொல்லுகிறார்கள். இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி, இவர் இப்படிப்பட்ட தலைவர் என்று சொல்லி பலர் போற்றுவார்கள். அதே நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால், இவரால் தான், குறிப்பாக சிலர் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சத்துணவு என்று வந்தது எப்படி என்று சொல்லி சிலரை குறித்து சொல்லுவார்கள். சில தலைவர்களை குறித்து புகழ்ந்து பேசுவார்கள். இவர் இப்படியெல்லாம் இருந்தார், இப்படியெல்லாம் வாழ்ந்தார், அவர் இப்படியெல்லாம் செய்தார் என்று சொல்லி அநேகரை குறித்து அநேகர் சொல்லுவார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் பார்த்ததை குறித்து நாம் சொல்லுகிறோம். ஆனால் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற சம்பவம் எப்படி பார்த்ததுன்னு சொன்னால், அவர் இதுவரையில் பார்க்கவே இல்லை. அப்பொழுதுதான் அவரை பார்க்கிறார். அவர் அவரை குறித்து சொல்லுகிற காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். அப்படியா இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களை குறித்து, இந்த உலகத்திலே வாழ்ந்த பெரிய பெரிய ஆட்களை குறித்து அநேகர் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த நாளிலும் நாம் அதை குறித்து தான் தியானிக்க இருக்கின்றோம். இப்பொழுது இந்த காலகட்டங்களிலே, இந்த நாட்களிலே நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்கள்.
எப்படியெல்லாம் ஒரு மனிதனை உயர்த்தி பேசுகிறார்கள், எப்படியெல்லாம் ஒரு மனிதனை குறித்து அவர்கள் பல தூஷணங்கள் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். இந்த உலகத்திலே எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் பெருமையாக பேச முடியும். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிற ஒருவரை குறித்து ஒருவர் சொல்லுகிறதை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, அவரை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் அவரை பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தவர் பார்த்த உடனே சொல்லுகிறார், இவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி. அதுதான் இந்த உலகத்தில் விசேஷமானது. இந்த உலகத்திலே பெரிய பெரிய தலைவர்கள் வந்தார்கள். அந்த தலைவர்களை பார்த்தார்கள், அந்த தலைவர்கள் வாழ்ந்ததை பார்த்தார்கள், அந்த தலைவர்கள் செய்த காரியங்களை பார்த்தார்கள். அதன் பிறகுதான் இந்த தலைவர் இப்படிப்பட்டவர் என்று சொல்லி அதை குறித்து அவர்களால் சொல்ல முடியும். ஆனால் இங்கே நாம் பார்க்க இருக்கிற ஒருவரை குறித்து அவர் வருவார் என்று தெரியும். அவர் வந்த உடனே, அவரை பார்த்த உடனே அவர் சொல்லுகிற வார்த்தை நீங்கள் சற்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக ஆச்சரியமாக இருக்கும். இந்த உலகத்திலே நாம் பார்க்க இருக்கிற இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம்தான். ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் ஆச்சரியம்தான், அதிசயம்தான். அதை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காரியங்களை நாம் 3 விதமாக பார்க்க இருக்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தை 3 காரியங்களை அவரை குறித்து சொல்லுகிறார். முதலாவதாக பார்த்த உடனேயே 3 காரியங்கள் சொல்லுகிறார். அந்த 3 காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அந்த 3 காரியத்தை போலவே வாழ்ந்தார். அவர் சொன்ன அந்த 3 காரியங்கள், அந்த 3 காரியத்தையே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். அநேக காரியங்களிலே அவர் வாழ்ந்தார், எப்படிப்பட்ட பலதரப்பட்ட காரியங்களிலே அவர் இருந்தார். ஆனால் இந்த 3 காரியங்களை அவர் அறியாதவர் பார்த்த உடனேயே சொல்லுகிற வார்த்தை மிக ஆச்சரியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதெல்லாம் நடக்கும் பொழுது இது உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். இந்த உலகத்திலே செய்த காரியங்கள் எல்லாம் மிக ஆச்சரியமான காரியங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை, அதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்றோம். இவரை குறித்து தான் இந்த உலகமே பேசிக் கொண்டிருக்கிறது. சின்ன குழந்தைகள் முதல் வயோதிபர்கள் வரையிலும் இவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர் இவர். இவரை போல உண்மையிலேயே சொல்ல போனால் பிரியமானவர்களே, இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது, புதிதாக அறிந்து கொள்ளுகிறவர்களை இதை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புவார். போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியிலும் இவரை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கஷ்டமான சூழ்நிலைகள், வேதனையான சூழ்நிலைகள் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். இந்த முதலாவது வசனத்தை நாம் வாசித்து ஜெபிப்போம். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வேத வசனங்கள் எங்களை புடமிடட்டும். இந்த வேத வசனங்கள் எங்கள் உள்ளத்துக்குள்ளே ரீங்காரமிடட்டும். இந்த வசனம் எங்களை கட்டட்டும். இந்த வசனம் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா பிரியமானவர்களே, நீங்க பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரபி,
முதலாவதாக அவர் சொல்லுகிறார். இவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, இங்கே பாருங்க, இந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 48வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. அதற்கு நாத்தான்வேல், நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு மனிதரை சந்திக்கிறார். அவர் பேர் நாத்தான்வேல். இது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 48, 49வது வசனத்திலே நான் வாசித்தேன். இப்போ இந்த 49வது வசனத்திலே அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்தீங்கன்னு சொன்னால், அதற்கு நாத்தான்வேல், இவர் சொன்ன மாத்திரத்திலே அடுத்தது அவன் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவர் இவனை கண்டதை குறித்து சொல்லுகிறார். இவன் அத்தி மரத்தின் கீழ் இருக்கும்போதே அவர் இவனை குறித்து சரியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்றார். அதை கேட்ட உடனே அவனால் தாங்க முடியல. இவருக்காக தான் நாம் காத்திருந்தோம், ஆனால் இவர் எப்படி நம்மளை அறிந்து கொண்டார்? இந்த நாத்தான்வேலுக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி? இவர் வருவார் என்று நான் காத்து கொண்டிருக்கிறேன், இவரை பார்க்காமல் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக மாட்டேன் என்று சொல்லி இவன் காத்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது காத்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அவரை இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இங்கே இருந்தது இந்த அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு அவன் திரும்பி அவரிடத்திலே சொல்லுகிற வார்த்தை பாருங்க. அதன்படி இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார்கள். பாருங்க, அதற்கு நாத்தான்வேல் ரபி, போதகரேன்னு சொல்றான். போதகரே என்ற முதலாவது சொல்லுகிறான். அப்போ இந்த ரபி என்பது போதகர் என்ற அர்த்தம். அதாவது இந்த யூதர்கள் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா மதிப்புக்குரியவர்கள் அப்படி சொல்லுவாங்க. அவங்க இந்த ஜூஸ்லாம் அப்படித்தான் சொல்லி அழைப்பாங்க, பேர் சொல்லி அழைப்பாங்க. அந்த போல இவன் முதலாவது என்ன சொல்றான், அந்த போதகர்களை எல்லாம் அவர்கள் சொல்வார்கள் ரபி என்று சொல்வார்கள். அப்போ இந்த நாத்தான்வேல் சொல்லுகிறான் ரபி என்று சொல்லுகிறான். முதலாவது ரபி. இரண்டாவது என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீர் தேவனுடைய குமாரன். இதைதான் அந்த இடத்துல இந்த யூதர்கள் ஒருத்தனும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். நீ தேவகுமாரன் சொல்றதுனாலே பழி சுமத்தி அவரை சிலுவையில் அறுவதற்கு அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சொல்ற வார்த்தை, இதுவரையில இயேசுவை காணவில்லை, இவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியாது, இவரை குறித்து அவன் கேள்விப்பட்டதும் இல்லை. அவர் வந்து பார்த்து உடனே அவன் சொல்லுகிற வார்த்தை, நீர் ரபி, நீர் தேவனுடைய குமாரன். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்றைக்கு நாம் செய்த காரியங்களை வைத்து மற்றவர்கள் பேசுகிறார்கள், நாம் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து மற்றவர்கள் பார்த்து பேசுகிறார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரை பார்க்கவும் இல்லை, கேள்விப்படவும் இல்லை, இவர் தான் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் இவனை குறித்து அவர் ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது இவன் தெரிந்து கொண்டான், இவர் தான் உண்மையான தேவகுமாரன். இந்த உலகத்துல எத்தனையோ அற்புதங்கள் செஞ்சாருங்க, ஆனாலும் புரிந்து கொள்ளல, இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளல. ஆனா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இவரை அவன் பார்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்த அந்த நாத்தான்வேல் சொல்லுகிறான், பிரியமானவர்களே, நீர் தேவனுடைய குமாரன். மூன்றாவதாக என்ன சொல்றாரு பாருங்க, நீர் இஸ்ரவேலின் ராஜா. முதல்ல என்ன சொல்றாரு, நீ போதகர் என்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, நீ தேவகுமார் என்றாரு. மூணாவது என்ன சொல்றாரு, நீ ராஜான்கிறார். அவர் அப்படியே வாழ்ந்தாருங்க, அவர் அப்படியே வாழ்ந்தார். அவர் சொன்ன பிரகாரமே அவர் பிரதான மெய்ப்பராயும் போதகராயும் இருந்தார். அவர் இந்த உலகத்துல தேவகுமாரனாகவும் இருந்தார், அவர் இந்த உலகத்துல ராஜாவாகவும் இருந்தார். இன்றைக்கு அநேக மக்கள் ராஜா வேணும் ராஜா வேணும்னு கேட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜனங்க தான் கேட்டாங்க. இன்னைக்கு அதே போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது நீங்க நன்றாக பார்த்து கொண்டிருப்பீர்கள், யூடியூப்ல மற்ற காரியங்களை பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கும் இந்த மக்கள் எனக்கு இந்த ராஜா வேணும், அந்த ராஜா வேணும், இவர் தான் வேணும், அவர் தான் வேணும். ஆனால் அன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருந்தவர் ஒரே ஒரு ராஜா. இன்றைக்கும் அந்த ராஜா வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்றைக்கும் அந்த ராஜா ஆண்டு கொண்டு இருக்கிறார். அந்த ராஜ்யத்தின் கீழே இருக்கிறவர்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. அதான் ஒரு
விளையாட்டாக கூட சினிமா பகுதியில் சொல்லுவார்கள், ராஜா ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னு. எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நாமளுக்கு எந்த உலகத்தில் எவன் ஆண்டாலும் நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மை ஆளுகிறவர் ராஜாதி ராஜாங்க. இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா அவர். அன்றைக்கு அந்த நாத்தான்வேல் சொல்லுகிறார், நீ ராஜா. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களையும் ஆளுகிறவர் ஒரு ராஜா. இன்றைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறவர் ராஜா. வெறும் தமிழ்நாடு மாத்திரம் அல்ல, வெறும் இந்தியாவை மாத்திரம் அல்ல, அமெரிக்காவை மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தை ஆளுகிற ராஜா அவர்தான் ராஜாதி ராஜா. அந்த ராஜாவை குறித்து ஒருவர் சொல்லுகிறார், நீ போதகர், நீ தேவகுமாரன், நீ ராஜா என்று. அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்க்க இருக்கிற இந்த வார்த்தைகளில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். முதலாவது அவர் ரபி என்று சொல்லுகிறார். பாருங்கள், யோவான் 3:2 நான் வாசிக்கிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் ராக்காலத்திலே தேவனிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். பாருங்க, இந்த நிக்கோதேமு அவன் இவரை குறித்து கேள்விப்பட்டு அவன் சொல்லுகிறான், ஒருவரும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யவே முடியாதுங்க. காற்றை அதட்டுகிறதும், கடலை அதட்டுகிறதும், செத்து போனவனை உயிரோடு எழுப்புகிறதும், காது கேட்காதனை கேட்க வைக்கிறதும், குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்துகிறதும், இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் செய்கிற வல்லமை உள்ளவர் நீர் என்பதை அவன் நிக்கோதேமு அறிந்து கொண்டான். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, யோவான் 3:2 வாசிங்கன்னு சொன்னா, அதுக்கு முன்பாக நீங்க வாசித்து பாருங்க, அதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் என்ன, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். அவன் அழகாக அறிந்து கொண்டான். பாருங்க, இன்றைக்கு அதுதான் பிரியமானவர்களே நம்மளிடத்தில் இருக்கிற ஒரு டிராபேக். இவர் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. அவர் பிரதான மேய்ப்பர், அவர் ஒரு போதகர் என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினாலே நேரடியாக இயேசப்பா வந்துதான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் போதிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அதற்காக போதகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் போதிப்பார்கள். அதை கவனிக்க வேண்டிய நமக்கு கட்டாயம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வார்த்தைகள், ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால், அவன் நிக்கோதேமு அழகாக அறிந்து சொல்லுகிறார். பாருங்க, அதுவும் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் சும்மா சாதாரணமா இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒருவனாலையும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது. அவன் அறிந்து கொண்டான். அதனால்தான் அந்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தேவனிடத்தில் இருந்தவர், அவர் தேவனாய் இருந்தவர், ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த உலகத்திலே வந்து ஜீவித்தது. பிரியமானவர்கள், இதை அழகாக அவன் அறிந்து கொண்டு சொல்லுகிறார். எப்படிப்பட்டவனும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய முடியாது. அதனால தான் ஆண்டவர் யோவான் வந்து ஆண்டவரை குறித்து கேள்விப்படும் பொழுது இதை போய் கேளுங்கள்னு சொல்லும்போது, அப்போதான் ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், குருடர்கள் கேட்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிக்கு சுஸ்தமாகிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது போய் சொல்லுன்றாரு. அப்போ இந்த அற்புதத்தை குறித்து நிக்கோதேமு அழகாக அறிந்து கொண்டு சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அற்புதத்தை எவனாலே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்த தேவன் அவர். அதைத்தான் இந்த இடத்திலே அந்த நிக்கோதேமு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவனாலும் செய்ய முடியாது என்று சொல்லி. பாருங்க, மத்தேயு 26:25 வாசிப்போம். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்கிறார். போதகரே, நானா?
அவனுக்கும் தெரியுது அவர் போதகர், தெரிஞ்சு அவன் செய்கிற தப்பு தான். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், அவன் பிறவாமல் இருந்தாலே நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் பிரியமானவர்களே, நாம் தெரிந்து தப்பு செய்கிறோம். இந்த யூதாசை போல அவர் போதகராய் இருக்கிறாரே, அவரை நம்மளை போதித்து நடத்துகிறாரே, அவர் போதித்து நல்ல வழியிலே நடத்துகிறாரே, அதை அறிந்து கொண்டும் அதை புரிந்து கொண்டும் அதை ருசித்தும் இங்கே சொல்லுகிறவன் தான் இந்த யூதாஸ். அவனும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் பாருங்க. அவரை காட்டி கொடுக்கிற அந்த யூதாசும் அவரை அறிந்திருந்தான். அவன் தான் சொல்லுகிறார் போதகரே என்று சொல்லி. காட்டி கொடுக்கிறவன் சொல்லுகிற வார்த்தை கூட ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் எப்படி இருந்தார் என்பதை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். அதனால்தான் அந்த நாத்தான்வேல் சொல்லும் பொழுது ரபி என்று சொல்லுகிறார். காட்டி கொடுக்கிற இந்த யூதாசம் ரபி என்று சொல்லுகிறார். அவர் இந்த உலகத்திலே ஒரு போதகராகவும் இருந்தார். எப்படிப்பட்ட மனுஷனையும் அவர் போதித்து நடத்தினார். உலகத்திலே அவ்வளவு வல்லமை உள்ளதா இவரை குறித்து நாம் இன்றைக்கு அநேக இடங்களிலே கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏங்க இதை ஏன் மற்றவங்களுக்கு போய் மற்றவங்க சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே, நான் கண்ட இன்பத்தை மற்றவரும் காண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான். நான் தரித்திரத்திலே இருந்தேன், நான் பாவ குழியிலே இருந்தேன், நான் இப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமாய் வாழ்ந்தேன், இன்றைக்கு என்னை ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறாரே என்பதை சொல்லுவதற்காகத்தான் சொல்லு. எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? ஒரு வேலை வாங்கி கொடுத்தாலே அதை குறித்து மற்றவர்கள் இடத்தில் சொல்லுகிறார்கள், அந்த அதிகாரினால் தான் நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறேன், இந்த தலைவரால் தான் நான் நல்லா இருக்கிறேன், இன்னைக்கு இவரால் தான் நான் இந்த பதவியை அடைஞ்சேன் என்று சொல்றான். இன்றைக்கு இந்த உலகத்தில மிக பெரிய காரியம் நாம் பாவத்தில் இருந்து மீட்டெடுக்குவது மிகப்பெரிய காரியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வாலிப பிள்ளைகள் பல செய்து கொண்டிருக்கிற அந்த அக்கிரம காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலை மதிக்க முடியாது என்று அவங்களுக்கு தெரியும். கோடி கோடியா பணம் இருக்கிறது. நான் ஒருவரை சந்திக்கும் பொழுது அந்த சகோதரன் என்னை கிராஸ் பண்ணி போகும் பொழுது நான் அவரோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். அது அவர் கோடி கோடியாக பணம் இருக்கிறது. ஆனால் அவன் அதை அனுபவிக்க தெரியாமல் அந்த வாலிப பிள்ளை துன்மார்க்கமாய் இருந்து கொண்டிருக்கிறார். பிரதர், அவருக்காக ஜெபிங்க, அவர் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஜெபிங்க. இன்றைக்கு ரட்சிப்பு கோடி கோடியாக கொடுத்தால் கூட வாங்க முடியாததுங்க. அன்றைக்கு அவர் சொல்லி என் இடத்துல வேதனைப்பட்டார். இவன் என்னுடைய அண்ணன் மகன், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கு நீங்கள் தரித்திரத்தில் கூட இருக்கலாம், நீங்கள் வசதி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பணம் இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ரட்சிப்பு உங்களிடத்திற்கு இருந்தது என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும் உங்களால் வாழ முடியும் பிரியமானவர்களே. நான் இருந்தால் தான் வாழ்வேன், நான் இப்படிப்பட்ட ஒரு சொபிஸ்டிகேட்டட் ஒரு லைஃப் இருந்தால் தான் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு இல்லாது பிரியமானவர்களே. உண்மையான ரட்சிப்பு, தேவன் உன்னை ரட்சித்திருந்தார் என்று சொன்னால் நீ எங்க ஒன்னா வாழணும். அன்றைக்கு யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தார். ஆண்டவர் அவரை எங்க கொண்டு போக வேண்டும் என்று நினைத்தார். அது நிறைவேறும் வரையிலும் அவருடைய பாதை எப்படி இருந்தது? கல்லு முள்ளாக இருந்தது. பல போராட்டங்கள் இருந்தது. எல்லாவற்றையும் அவர் தாண்டி அவர் ஒரு பெரிய ஒரு ஜனாதிபதியாக உயர்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட பாதையிலே கடந்து செல்லுகிற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி கடந்து செல்லும் பொழுதுதான் நாம் அந்த உயர்வை அடைய முடியும். நிறைய வசனங்கள் இருக்கிறது. 3 பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பகுதியிலே நாம் பார்த்தது அவர் ஒரு போதகர். இந்த நாத்தான்வேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணார்னு தெரியல பிரியமானவர்களே. ஏன் ஒரு மனிதன் வரும்பொழுதே அறிந்து கொள்ள முடியாதுங்க. அவரை பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை, அவர் யார் என்பது தெரியாது. ஆனால் அவரை பார்த்த உடனே நீ இப்படிப்பட்டவன்னு சொல்லவே முடியாதுங்க. இந்த இடத்திலே இந்த மனுஷன் சரியாக அவரை புரிந்து கொண்டு அவரை சொல்லுகிறார். முதலாவது அவரை போதகரே என்று அழைக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 9:5 பாருங்க.
பேதுரு சொல்றார், கூட இருந்த சீடர் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும் 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். இதை வாசித்து பாருங்க. மார்க் 9வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். பேதுரு சொல்லுகிறார்கள் ரபி என்று சொல்லி. எல்லாருக்கும் அவர் போதகர் என்று நன்றாக தெரியுது. இவங்கெல்லாம் பார்த்த பிறகு சொல்றாங்க. ஆனா அந்த நார்த்தான்வேல், நான் அதை தான் ஆச்சரியப்பட்டேன். இவர் தேவகுமாரன் என்பதற்கு எத்தனையோ சாட்சி இருக்குதுங்க. இவர் ஒரு பிரதான மேய்ப்பன் என்பதற்கு எத்தனையோ சாட்சி இருக்குதுங்க. இவர் ராஜா என்பதற்கு எத்தனையோ சாட்சி இருக்குதுங்க. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது பார்த்தீங்கன்னு சொன்னா, நார்த்தான்வேல் இவரை பார்க்காமலே சொல்லுகிறார். இங்கே பேதுரு, இவரை கூட இருந்தவர், அந்த காட்டி கொடுத்த யூதாசும் சொல்லுகிறார், இன்று கூட இருந்த அந்த பேதுருவும் சொல்லுகிறார் பாருங்க. மறுதலிக்கிற பேதுரு இவர் அவரை குறித்து என்ன சொல்லுகிறார்? போதகரே என்று சொல்லுகிறார் பாருங்க. பேதுரு என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் அந்த வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இவரும் அவரை ரபி என்பது, போதகர் என்பதை அறிந்திருக்கிறார். பார்த்தீங்கன்னா மார்க் 11:21 பாருங்க. பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்றே என்றான். இன்றைக்கு எல்லோரும் அறிந்து கொண்டவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி அறிந்து கொண்டார்கள்? இந்த உலகத்திலே அவர் ஒரு போதகர் என்பதை அறிந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது அதிகாரமாகவும் இருந்தது, அற்புதம் அடையாளங்களாகவும் இருந்தது. பிரியமானவர்களே, அவர் சாதாரண வார்த்தையில் மாத்திரம் சொல்லவில்லை. அதனால்தான் அந்த நிக்கோதேமு சொல்லும் போது சொல்றான், இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவனிடத்திலிருந்து வருகிறதே தவிர வேற ஒருவராலையும் இதை செய்ய முடியாது என்று சொல்லி அவரை குறித்து சொல்கிறார். அவர் இந்த உலகத்திலே பல முகங்களோடு வாழ்ந்தார். பிரியமானவர்களே, பேதுருவை திரும்பி அப்படி பார்க்கும் பொழுது மனம் கசந்து அழுகிறார். அவர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ளவர். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுக்கு நாம் எங்கு போகிறோம் என்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். டெஸ்டினி தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பாதை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் பொழுது அந்த ட்ராக்குக்குள்ள ஓடினாதான் அவன் ஜெயிக்க முடியும். அந்த ட்ராக்கை தாண்டி ஓடி எவ்வளவு ஸ்பீடில் ஓடினாலும் அவன் தோத்து போயிட்டான்னு தான் அர்த்தம். அந்த ட்ராக்குள்ளேயே இருக்கணும். இன்றைக்கு எல்லா வாலிப பிள்ளைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து என்கிற அந்த ட்ராக்குக்குள்ள நீங்க ஓடினீங்கன்னா சரியான பாதையிலே ஓடி நீங்க ஜெயிச்சிருவீங்க. அந்த கிறிஸ்து இல்லாத ட்ராக் விட்டு ட்ராக் மாதிரி ஓடினீங்கன்னா நீங்க எவ்வளவு ஸ்பீடு ஓடினாலும் நீங்க ஜெயிக்க முடியாது. டிஸ்குவாலிஃபைடு தான் நீங்க. ஆகையினாலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் பிள்ளைகளுக்கு போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஏனென்று சொன்னால் எல்லோரையும் அவன் வந்து டார்கெட் பண்ணுவது இல்லை. யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமா நடக்கிறானோ, யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய விரும்புகிறானோ அவனுக்குத்தான் இன்றைக்கு போராட்டங்கள் உண்டு. எவன் வந்து அந்த போர்க்களத்தில் நிற்கிறானோ அவனுக்குத்தான் அம்பு எய்யப்படும். இன்றைக்கு அப்படித்தான் அநேக குடும்பங்களிலே போராட்டங்கள், பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இன்றைக்கு தெரியலாம், ஒருவேளை இன்றைக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனாலும் நிச்சயமாகவே அவர் மீட்டெடுப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, ஆகையினாலே இந்த நாளிலே நாம் அவரை போதகரே என்று அறிந்து கொண்டு நம்மளை எல்லா விதத்திலும் போதித்து நடத்துகிறவர் அவர். நாம் போகிற பாதையிலே அவர் போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். யோவான் 4:31 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். எத்தனையோ இடத்துல அவரை போதகரே 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 என்று சொல்லுகிறார்கள். அந்த நார்த்தான்வேல் அறியாமல் சொன்னார்.
அவரை குறித்து இவர் போதகரா என்ன என்று தெரியாமல் அவர் நாத்தான்வேல் பார்த்த உடனே அவர் சொன்ன மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் இதை பார்த்து சொல்லுகிறார்கள். வாழ்ந்தார். நாத்தான்வேல் சொல்லுவது போலவே ரபியாக வாழ்ந்தார், போதகராக வாழ்ந்தார். ஆகையினால்தான் இந்த நாளிலே அவர் இந்த உலகத்திலே முதலாவதாக நாம் பார்த்தது அந்த நாத்தான்வேல் சொன்ன முதல் வார்த்தை ரபி. அதை குறித்து தான் இத்தனை வசனங்களை நாம் ஆதாரமாக பார்த்தோம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. அந்த பகுதியில் மட்டும் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் அந்த பகுதியை முடிக்கிறேன். மத்தேயு 23:8, நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லோரும் சகோதரர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மூலியமாக தான் கிரியை செய்ய முடியும். ஆனால் அவர்தான் உண்மையான போதகர். அவர் ஒவ்வொரு மூலமாகத்தான் அவர் பல காரியங்களை செய்ய முடியும். அவர்கள் மற்றவர்கள் மூலமாக தான் போதிக்க முடியும். ஆகையினாலே இந்த உலகத்திலே அவருக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுகிறது. அதை பயன்படுத்தி செயல்படுத்துகிறவர் அவர்தான். நீங்கள் என்ன பேசணும் தெரியாமல் இருக்கும்போது ஆவியானவர் உங்களுக்காக அவர்தான் பேசுகிறார். இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் ஒரு பாத்திரர்கள் தான், நாம் ஒரு மனிதர்கள் தான். ஆனால் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிறவர் அந்த பிரதான போதகர். அதை தான் இந்த இடத்துல சொல்லுகிறேன், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில பேர் பார்த்தீங்கன்னா வாங்க போதகரே, வாங்க பாஸ்டர்னு சொல்லி விரும்புகிறார்கள் சொல்லி அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையாக நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, இந்த இடத்திலே அவர்தான் போதகர் என்று வசனம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது. இரண்டாவதாக இந்த போதகரே என்கிற இந்த காரியங்களிலே இத்தனை வசனங்களை நான் பார்க்கிறோம். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. அந்த நிக்கோதேமு சொன்னது முதல் வார்த்தை ரபி. இந்த நிக்கோதேமு சொன்ன இரண்டாவது வார்த்தை தேவகுமாரன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன பிரியமானவர்களே, அவர் ஒரு தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்? தேவகுமாரன். அந்த நிக்கோதேமு எப்படிதான் அறிந்து சொன்னார்ன்னு தெரியல. நாத்தான்வேல் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, இந்த இடத்துல இரண்டாவது வார்த்தை தேவகுமாரன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவகுமாரன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தம்முடைய ஒரே பேரான குமாரனை, 2 குமாரன் இல்லை, 3 குமாரன் இல்லை, 5 குமாரன் இல்லை, 6 குமாரன் இல்லை, 12 குமாரன் இல்லை. இங்க சொல்லப்படுகிற வசனம் என்ன சொல்லப்படுகிறது? தேவன் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, the only son, the only begotten son. இங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த ஒரே மகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே மற்ற மகன்கள் எல்லாம் மகன்கள் இல்லை என்று சொல்லப்படவில்லை. அந்த இடத்திலே ஆண்டவர் அந்த குடும்பத்திலே அநேகர் பிறந்தார்கள். ஆனால் இங்கே தேவகுமாரன் என்பவர் ஒருவர் தான். இன்னைக்கு வீட்டில் 5 பேர் 8 பேர், எங்க குடும்பத்தில் 8வது ஆளு 8 பேர் எங்க குடும்பத்தில். ஆனால் மனிதர்கள் பிறந்த பிறப்பை குறித்து இங்க சொல்லப்படவில்லை. இங்க தேவகுமாரன் என்பது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் ஒருவர் தான், ஒரே பேரான குமாரன் மாத்திரம்தான், அவர் ஒருவர் தான். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அழகாக சொல்ல, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப்ங்க. இன்றைக்கு என்னைக்கு நாம் மரிப்போன்னு நமக்கு தெரியாது.
இன்னைக்கு எந்த நேரத்தில் நமக்கு நோய்வாய்ப்படுவோன்னு தெரியாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நம்மளுக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் அதற்காக பல போராட்டங்கள் போராடுகிறோம். ஒரு பதவிக்காக என்ன போராட்டம், ஒரு பதவிக்காக எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள், அதற்காக என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு என்றைக்கு நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவோம்னு தெரியாது. ஆனா இங்க சொல்றார்கள் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா, இம்மையிலும் மாத்திரம் அல்லங்க, இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நம்மளை ஆளுகிற ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்திலே ஆளுகிற ராஜாவுக்காக போட்டி, பொறாமை, சண்டை, காட்டி கொடுத்தல், ஒருவனை தாக்குதல், இப்படி பல போராட்டங்கள் நடக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது அவர்கள் யார் ஆளுவார்கள் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் இங்கே இவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கேயும் அவர் நம்மளை ஆளுகிற ராஜா. இதை இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் அங்கேயும் நம்மை ஆளுகிற ராஜா அவர். அவர்தான் நித்திய ராஜா, இட்டர்னல் கிங் அவர். அதனால்தான் இந்த இடத்துல தம்முடைய ஒரே பேரான குமாரனை, இன்னைக்கு இவர் தேவகுமாரன் என்று இதை நார்த்தான்வெல் எப்படிங்க சொல்றாரு கரெக்டா? அவர் இதுக்காகவே காத்து கொண்டிருக்கிறார். இவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆனா யாருன்னு அவருக்கு தெரியாது. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலுக்கு நீ யார் என்பதை அவர் வெளிப்படுத்தின உடனேயே அவன், ஐயோ இவருக்காகத்தான காத்து கொண்டிருந்தோம், பார்த்து விட்டேனே இவரை என்று சொல்லி உடனடியாக சொல்லுகிற வார்த்தை தான், போதகரே, தேவகுமாரனே, ராஜாவே என்று சொல்லுகிறார் நாத்தான்வேல். அநேக இடத்துல அநேகர் சொல்லுகிறார்கள். இதை இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த வேத பகுதியில பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த நாத்தான்வேல் எப்படி ஆண்டவரை ஐடென்டிஃபை பண்ணார், இந்த நார்த்தான்வேலை இயேசு கிறிஸ்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணார், அவருக்கு தெரியுதுங்க எல்லாமே. இதெல்லாம் இந்த சம்பவம் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. யோவான் எலிசபெத் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுதே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளின் வயிற்றிலே இருக்கும் பொழுதே, இந்த மரியாள் வாழ்த்தின வாழ்த்துதலினாலே யோவான் இந்த எலிசபெத் வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளிட்டுங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இது ஒரு கதை இல்லைங்க. இந்த பைபிளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், எல்லாம் அப்படியே டிட்டோவா இருக்கும். அதனால தான் இது ஹோலி பைபிள். தனக்குரியவன் என்பதற்காக அதை உயர்த்தி காட்டுறதில்லை. தனக்குரியவனாக இருந்தாலும் தவறுதான் என்று சுட்டி காட்டுவது தான் இந்த வேதாகமம். அதனால்தான் இந்த வேதத்தை குறித்து சொல்லுவார்கள், இது உன்னையும் குத்தும் எதிராளியும் குத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கும். பேசுகிறவர்களையும் இது பாதிக்கும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இவர் ஒரு தேவகுமாரன். பாருங்க, 2வது வசனம் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 16:16 வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதை ஃபுல்லா நீங்க அதிகாரத்தை வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பாருங்க, அந்த பேதுரு அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைன்னு சொன்னா, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனிடத்தில் இருந்து வந்து உனக்கு இதை வெளிப்படுத்தினது என்று சொல்லுகிறார். பாருங்க, இது எவ்வளவு இவரை எப்படி சொல்றாரு பாருங்க இவரு பேதுரு. அதுக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இது நீ சொல்றது இல்ல. இந்த உலகத்துல போற்றி புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தெரியுங்களா, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுவாங்க. உள்ள அத்தனையும் விஷமா இருக்கும், ஆனா வெளியில பேசும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னா இனிக்கும். அப்படிப்பட்ட வார்த்தை இல்லைங்க இது. அதனால தான் ஆண்டவர் சொல்லாது, நீ சொல்லல, நீ மனுஷன், நீ சொல்லல, இது பரலோகத்திலிருந்து வருது இந்த வார்த்தை உனக்கு. அந்த பரலோகத்திலிருந்து வர வார்த்தை சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். செத்து போன கடவுள் இல்லை, பேசாத கடவுள் இல்லை, இஸ் ஸ்டில் அலைவ்.
அவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறாரா? அவரை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், உயிருள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். நிறைய வசனங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை நான் நிறைய சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதற்கு நேரமே போதாது. அவரை குறித்து சொல்ல வேண்டும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே, இவர் செய்த அற்புதங்களை எழுத வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகம் கொள்ளாதான். அப்போ ஒரு சின்ன பைபிள் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவர் செய்த காரியங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உலகமே கொள்ளாதான். அவர் செய்த அற்புதங்களை குறித்து எழுத வேண்டும் என்று சொன்னார். அதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நேரத்தை கருதி அந்த சூழ்நிலையை கருதி பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவரை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் காலையிலிருந்து அல்ல, எப்பொழுதும் எவ்வளவு ஒன்றா பேசிக்கொண்டே இருக்கலாம் பிரியமானவர்களே. அவ்வளவு பெரிய அற்புதத்தலையா செய்திருக்கிறார். ஆகையினால்தான் இவர் எப்படிப்பட்டவர் இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்னென்னவோ காரியங்களை, மாயான காரியங்களை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு திரியிறாங்க. அவங்கள நான் தப்பா சொல்லலை, அவங்க புரிந்து கொள்ளணும். நம்மை நடத்துகிறவர் யார்? நம்மை ஆளுகிறவர் யார்? அவரால் நமக்கு என்ன? அவரால் நமக்கு என்ன லாபம்? ஒரு வேலை வாங்கி கொடுத்தால் பெரிய விஷயமா? அல்லது 1 கோடி ரூபாய் கொடுத்தால் பெரிய விஷயமா? அல்லது உன் வாழ்க்கையில் எதை ஒன்றா சந்தோஷத்தை கொடுத்தால் பெரிய விஷயமா? இன்னைக்கு பார்ப்பீங்க, சந்தோஷத்துக்காக எங்கெங்கெல்லாம் தங்கி எங்கெங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அதெல்லாம் பெருசா இல்லைங்க. அந்த சந்தோஷம் எந்த சந்தோஷம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதை அறிந்து கொண்டு அந்த ட்ராக்ல பயணித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு சரியான பாதையிலே சென்று ஒரு சரியான டெஸ்டினேஷன் நம்ம போய் அடைவோம் பிரியமானவர்களே. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை நான் அதுக்கு அடுத்தது 3வது நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அவர் ராஜா. இதுல நிறைய வசனங்கள் இருக்கிறது. இது 3வது பகுதியை நான் வாசித்து நாம் முடிப்போம், இதை தியானித்து முடிப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னா 3வது பார்த்தீங்கன்னா ராஜா. பாருங்க, மத்தேயு 2:2 என்ன அழகாக சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. அந்த ராஜா குழந்தையிலேயே போற்றப்படுகிறாருங்க. என்ன சொல்ல பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த ராஜாவை குறித்து தூதர்கள் சொல்றாங்க சாஸ்திரிகள் கிட்ட. அவங்க வராங்க. யார? அவங்க சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்க பாருங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், இந்த உலகத்துக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர், இந்த உலகத்தின் ரட்சகர் என்று சொல்லி இவரை குறித்து பாராட்டுகிறார்கள், புகழ்கிறார்கள். குழந்தை இல்லைங்க, அப்பதான் பிறந்திருக்குது அந்த குழந்தை. இயேசு இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு அந்த ராஜாவை கொல்ல வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகள் யார் இருக்கிறார்களோ அவர்களை குழந்தைகளையிலே அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறார். குழந்தையிலே அவளை தவறான வழியில நடத்தி விடலாம். அந்த பிள்ளைகளை நாம் தவறான வழியிலே நடத்தி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடலாம் என்று சொல்லி பிசாசு நினைத்து சுற்றி திரிகிறான். ஆனால் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவன் பிசாசுக்கு கொஞ்ச நாள் இருக்குதுன்னு சொல்லி அவன் எவ்வளவு சீக்கிரமா செயல்பட முடியுமோ பண்ணி கொண்டு இருக்கிறான். அநேக பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். அநேக வாலிப பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்கள் தலை மத்தேயு 2:2 என்ன சொல்லப்பட்டிருக்கு? மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 24:9 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களிலும் ஆளும் மோசே அவனுடைய ஆகமங்களினாலும் தீர்க்க தரிசனங்களினாலும் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவரே சொல்லுவார்.
பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. சங்கீதம் 24:9 வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அதான் வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் உள்ளே வந்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை சங்கீதங்களில் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 47:7 தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. இஸ் a universe king. ஒரு பூமி அனைத்திற்கும் ராஜா. வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளும் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கருத்துடனே பாடுங்கள். ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம் என்றதுக்காக அல்ல, கருத்துடனே பாடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 32:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார், பிரபுக்களும் நிச்சயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் எப்படிப்பட்டவர்? நீதியாக அரசாளுகிறார் ராஜா. இன்றைக்கு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதன் பிரகாரம் நம்ம ஆட்சி செய்கிறது அல்ல. நம்மளை இயக்குகிறவன் ஒருவன், அவன் மூலியமாக அவன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவன் சொல்வதற்கு ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவர் அல்ல. இவர் எப்படிப்பட்ட ராஜா? நீதியின் ராஜா. உண்மை என்றால் உண்மைதான், தப்பு என்றால் தப்புதான். இவர் நீதியாக அரசாளுகிற ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவை நாம் இன்றைக்கு ஆராதிக்க வேண்டும். பாருங்க, ஏசாயா 32:2 பாருங்க, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். எப்படியெல்லாம் அவர் இருப்பார்? இன்றைக்கு இருக்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் அவர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. வெளிப்படுத்தல் 15:3 பாருங்கள், அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டிக்குட்டியானவனுடைய பாட்டையும் பாடி, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்களின் ராஜாவே. அவர் எல்லாருக்கும் ராஜாங்க. அவர் பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அந்த ராஜாவினுடைய வழி எப்படிப்பட்டதான்? நீதியும் சத்தியமுமானவைகள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ராஜாவை நீங்கள் பார்க்க முடியுமா? இந்த உலகத்தில் வந்த எல்லா ராஜாவும் ஃபெயிலியருங்க. எல்லா ராஜாவும் ஃபெயிலியர். ஒரே ஒரு ராஜா அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் நீதியாய் அரசாளுகிற ராஜா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் அந்த நீதியின் ராஜா. பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம். இந்த நாமம் இன்னைக்கு யாரு இப்படிப்பட்ட நாமத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. இஸ் a king of king, is a lord of lord. ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன். இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் இந்த உலகத்தில் பார்க்கிற ராஜாக்கள் போல அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்துக்கு மாத்திரம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் நித்திய நித்தியமான ராஜா, சர்வ லோகத்துக்கும் ராஜா, சர்வ லோகாதிபதி அவர். இந்த நாளிலும் நாம் எந்த ராஜாவை நாம் உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எந்த ராஜாவை நாம் மனதிலே நிறுத்த வேண்டும்? எந்த ராஜாவை சொல்லுகிற வார்த்தையிலே நாம் வாழ வேண்டும்? எந்த ராஜா
நம்மை நடத்த வேண்டும். எந்த ராஜா மூலியமாக நாம் இந்த உலகத்திலே நடந்தோம் என்று சொன்னால், அந்த ராஜா இந்த உலகத்துக்கு மாத்திரம் அல்லங்க, சரியான பாதையிலே நம்மளை கொண்டு போய், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நம்மளுக்கு எதிர்ப்பானவர்கள் வரலாம், நாம் சரியான பாதையிலே போகும் பொழுது நம்மளை துன்புறுத்துகிறவர் அநேகர் வரலாம். ஆனாலும் அவர் நம்மை நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவார். இன்றைக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிற, பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தாயும் தகப்பனையும் ஒரு பிள்ளையினிடத்தில் சொல்ல வேண்டியது சொல்லதான் முடியும். அந்த பிள்ளை மரட்டாட்டம் பிடித்தால் என்ன செய்ய முடியும்? தேவனிடத்திலே சொல்ல முடியும். பிரியமானவர்களை, யாராக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக ஒன்றும் மறைவானது அல்ல. எல்லாம் அறிந்தவர். அவருக்கு தெரியும், ஒவ்வொரு காரியமும் அவருக்கு தெரியும். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவர். இந்த ராஜா ஒரு நாளும் கைவிடாத ராஜா. இந்த உலகத்திலே நாம் நம்புகிற ராஜாக்கள் கூட தனக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் இந்த ராஜா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தைகள் மூலியமாக நம்மளை ஸ்திரப்படுத்தணும், பலப்படுத்தணும், சீர்படுத்தணும், நிலைநிறுத்தணும். இன்றைக்கு அநேக பாவ குழியில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தூக்கி எடுக்கணும். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே உள்ள பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கணும். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எங்கே பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளிலே நம்மை தப்புவித்து பாதுகாத்து நம்மளை நடத்துவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்காக கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தையின்படி வாழும்படி எங்களை பலப்படுத்துங்க. சிறப்பாக ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே வருங்கால தலைமுறைகளாக இருக்கிறபடினாலே இந்த நாளிலும் அந்த பிள்ளைகளை சீர்படுத்துங்கப்பா. அந்த பிள்ளைகளோடு கூட இந்த வழி நடத்துங்கப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நடக்கிற அந்த VBS காரியங்களிலே இந்த பிள்ளைகள் சென்று ஆண்டவரே வசனத்தை அறிந்து கொண்டு, ஆண்டவரே நீர் யார் என்பதை புரிந்து கொண்டு, சிறு வயது முதல் கொண்டு இந்த பிள்ளைகள் சரியான பாதையிலே ஓடுவதற்கு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த VBS காரியங்களிலே ஒழுங்கு பண்ணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. டீச்சர்ஸ்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அதை நடத்துகிற ஒவ்வொருவர்களுக்கும் தேவையான கிருபையும் ஞானத்தையும் கொடுத்து வழிநடத்துங்கப்பா. இந்த VBS காலத்திலே ஆண்டவரே இந்த சிறு வயதிலே போடப்படுகிற இந்த விதையானது ஆண்டவரே கர்த்தாவே அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே ஆண்டவரே கர்த்தாவே வளர்ந்து அது கனி கொடுக்கும்படியாய் நீர் மாற்றும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்கள் பெயராய் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டிலே ஒரு சமாதானமான சூழ்நிலை உருவாகும்படியாய் கூட செபிக்கிறோம். ஆண்டவரே சுயநலவாதிகள் முற்றிலும் அகற்றப்படட்டும். பொதுநலவாதிகள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் இந்த நாட்டை ஆளட்டும். கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.